விலையாகி போனாரே என் இயேசு, விலையாகி போனாரே. அலை மோதும் நெஞ்சின் மலை மீது தேவன் கொலையாகி சென்றாரே என் இயேசு, கொலையாகி சென்றாரே. என் ஆருயிரே பெரும் துயரே எனக்காக சிலுவையிலே. சொல்றாங்க, ஆறுமோ என் நெஞ்சமே என் இயேசுவை பார்க்கும் பொழுது. அந்த நாள் விசுவாசிகள் அழுதாங்க. நான் சொல்றேன், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசிகள் அழுவாங்க. கல்வாரி அன்பை நினைச்சு அழுவாங்க. சபையில் வந்தால் தாம் பிரச்சனையை தாண்டி அவங்க அழுகிற விஷயம் ஒன்று இருக்குன்னா அவனுடைய அன்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்காக பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மாண்டாரே என் இயேசு, எனக்காக மாண்டாரே. என் ஜீவன் காக்க தன் ஜீவன் தந்து பலியாகி சென்றாரே என் இயேசு, பலியாகி சென்றாரே. என்னாருயிரே பெரும் துயரே எனக்காக சிலுவையிலே. என்னாருயிரே பெரும் துயரே எனக்காக சிலுவையிலே. ஆறுமோ என் நெஞ்சமே என் இயேசு காண்கையிலே. பாருமே என் நேசரை எனக்காக சிலுவையிலே என் இயேசு, எனக்காக சிலுவையிலே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துதல் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். ஏன்னா வாழ்த்துதல் தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளை யார் வாழ்த்துறாங்களோ அவருடைய வாழ்த்து, அங்கேருந்து வர வாழ்த்து என்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. என்னை வழி நடத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே வாலிப பிள்ளைங்க எரிய வேண்டும் ஏங்குகிறா. வாலிப பிள்ளைங்க பாடு. பத்தலை, ஒரு வாலியம் பிள்ளையும் பத்தலை, அணைஞ்சு போய் கிடக்குது, நமத்து போய் கிடக்குது. உலகத்தோடு உலகமாக கலந்து சபைக்கு ஏதோ வேஷம் போட்டு வந்து உட்காருது. பின்னாடி வாழ்க்கை முழுக்க பாவம், பேக்கில் ஃபுல்லாக பாவம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அதிகமாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே எரியணும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமே. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி கதர பலரனா. ஹல்லேலூயா. ஓ அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் அணு செய்கையில். வாய்களை திறந்து பாடுங்க. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியா, தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி பாடுங்க பாடுங்க பாடுமா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஓ அபாரா கரபா
ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி ரகதுரமகரா பரனரலர கரலரா சேனே தேக்கேரி அந்தரலா. ஆமே. அக்கினி மோண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த 2வது வாரமும் நானே பேசுகிறேன் என்பது எத்தனை பேருக்கு வருத்தம்? யாரையாச்சும் போட்டிருக்கலாம். போன வாரம் செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? அல்லேலூயா. தகப்பனை விட்டு விடாது. அது 3வது வாரம், லாஸ்ட் வாரம். அல்லேலூயா. போன வாரம் என்ன செய்தி? தகப்பனை எட்டி விடாதல்ல, எட்டி விடாது. நான் இன்றைக்கி என்ன ஆண்டவரே இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து எடுக்கிற செய்தி தான். இந்த வாரம் ஒருத்தவங்களை போடுறதுக்கு இருந்தோம். சரி, எனக்கு ஆவியானவர் இடம் கொடுக்கல, நீ பேசு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்ததுனால எதையாகலும் பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னத்தை பேசணும் அப்படின்னு கேட்டப்போ ஒரு வார்த்தையை ஆவியானவர் கொடுத்தார். அவருடைய தலைப்பை கொடுத்த பொழுது எனக்கு ரொம்ப அந்த தலைப்பு ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் அந்த தலைப்பை பகிர்ந்துட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா தலைப்பு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. என்ன ஆண்டவரே வார்த்தை கொடுக்கணும் ஜனங்களுக்குன்னு சொன்னால் ஆவியானவர் சொல்கிறாரு, உபத்திரவம் சொல்லும் உபதேசம், உபத்திரவம் சொல்லும் உபதேசம் அப்படின்னாரு. உபத்திரவம் சொல்லும் உபதேசமா? என்ன ஆண்டவரே தலைப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மைல்டு கார்டு செட் பண்ணுறேன். என்ன ஏசப்பா என்ன தலைப்பில் நான் அப்படி உபத்திரவம் சொல்லும் உபதேசம் சொன்னார். உபத்திரவங்கள் நமக்கு வருது இல்லையா, அது எதையோ ஒன்று சொல்லுதான். அந்த மொழியை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு வர உபத்திரவைக்கு என்ன சொல்லுதுன்ற பாஷையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில் வெற்றி. அல்லேலூயா. சொல்லுங்கள், உபத்திரவம் சொல்கிறது சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நிறைய உபத்திரவம்னு சொல்கிற ஆள்லாம் சொல்லு. உபத்திரவம் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, அது என்னன்னு பாருங்கள். லிசன், அதை கவனிங்க. உபத்திரவம் ஏதோ ஒன்று எனக்கு காட்டுகிறது. உபத்திரவம் எதையோ என்னை செய்ய சொல்லுகிறது. பிரச்சனை, போராட்டம் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கான காரணமே அது ஏதோ ஒன்னிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நம்ம மரம் மண்டைக்கு அது புரியல, உட்காந்து அழுதுட்டுருக்குறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் உபத்திரம் வருதுன்னா அதில் ஏதோ ஒன்று காட்டுதுங்க, அது என்னன்னு பாருங்கள். உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போடுறதுக்கு உபத்திரவம் ட்ரை பண்ணுது. ஆமென். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது 119 சங்கீதம் 71 சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். தாவீது உபத்திரவத்தை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறான், அது நல்லது, தட் இஸ் எ குட். அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவத்தை குறித்து ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறான், என் உபத்திரவங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். எதில் பெருமை கொள்றாரா? சத்தமாக சொல்லுங்க. உபத்திரவத்தில் ஒரு பெருமை வருமா? எப்போ வரும் தெரியுமா? உபத்திரவத்தை புரிந்து கொண்டால். உபத்திரவம் சொல்லுகிற பாஷையை நான் புரிந்து கொண்டால், எனக்கு வருகிற உபத்திரவம் எனக்கு ஏதோ ஒன்றை காட்டுகிறது. என் வாழ்க்கையில் வர அவமானம் எனக்கு ஏதோ ஒன்றை காட்டுகிறது. என் வாழ்க்கையில் வர பிரச்சனை எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை கொண்டுட்டு போய் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் நான் அதை கவனிக்காமல் அழுது கொண்டே காலத்தை தள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். நான் போன 2 நாளுக்கு முன்னாடி
எங்கள் அண்ணன் வீட்டில் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு வீட்டு பஞ்சாயத்துக்காக போனோம். நைட்டு கூப்பிட்டுருந்தாங்க 10 மணிக்கு. போகலாமேன்னு சொல்லி கணேஷ்ட ஆட்டோ விடுறா போகலாம், எனக்கு கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி வழியெல்லாம் என் 2 கையிலும் பயங்கரமான இச்சிங், 2 கையும் அரிக்குது. ஆட்டோவில் எப்படியோ திருப்புறேன், கையை முறுக்கிறேன், கையை அடிக்கிறேன், அந்த ஊரல் போகவே இல்லை. சில டேப்லெட்ஸ் இருக்குது, அதையும் போட்டுட்டேன். போகிற மாதிரியே தெரியல, பயங்கரமாக இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போக என் கை வீங்குது, 2 கையும் வீங்குது. இப்போ கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிடுச்சு, 2மே பெருசாக வீங்கிடுச்சு. உடனே சொன்னாப்பா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் நிறுத்து. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அதில் போனால் ஒரு டாக்டர் ஜோயல் அவர் பேர். அவர் கிறிஸ்டியன் டாக்டராக இருக்கார். அவர் என்னை பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன எதனால் வந்துச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க. படுக்க வச்சு அந்த என் வயிற்றில் வச்சுருந்த வேலை சரியாக இருக்குதா அவெல்லாம் செக் பண்ணார். எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன் அவரை பாஸ் ஆகுன்னு சொன்ன உடனே அங்கே கவனித்த ட்ரீட்மெண்ட்டே வேறு லெவல். அல்ல லோயா, ஃபீஸே வேணாங்க சார், நீங்கள் போங்க பாஸ்டர். நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு விஷயம் எனக்கு உடம்புல ஒரு விஷயம் அது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. அதுக்கு வலிக்கான காரணம் தெரியாமலே இருந்துச்சு. அதை அன்னைக்கு அவர் சொன்னார், இது நீங்கள் கவனிக்கவே இல்லையா, இது உங்களுக்கு இருக்குது, இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு. வாங்க மண்டே நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், ஒரு வேளை என் கை அரிக்காமல் இருந்திருந்தா, ஒரு வேளை என் கை வீங்காமல் இருந்திருந்தா, நான் போய் அந்த வீட்டுக்கு மட்டும் ஜோம் பண்ணிட்டு வந்திருந்தா, எனக்குள்ளே இருந்த அந்த விஷயத்தை என்னால் அப்படியே விட்டுட்டு இருப்பேனே, எனக்கு தெரியாத. அப்போ தான் தெரிஞ்சது, அப்போ தான் கர்த்தர் சொன்னார், உபத்திரவம் நல்லது. லோத்தே, நீ ஆபிரகாம்கிட்ட போனது ஏன் காரணன்றத போன செய்தியில் சொன்ன. தகப்பனை விட்டு போனதினால்தான் அவனுக்கு இழப்பு வந்தது இல்லையா? ஆனால் அவன் பட்ட உபத்திரவத்திலே அந்த உபத்திரவம் லோத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இல்லை, 14வது அதிகாரம் 10வது வசனம். இல்லை, 10வது வசனத்தை வாசித்தா அவங்க சொல்லுவாங்க. இல்லைப்பா, 14:10. அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் எல்லாம் மலைக்கு ஓடி போனார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ லோத் இருக்கிற இடத்துல லோத்துக்கு உபத்திரம் வருகிறது. லிசன், உபத்திரம் சொல்லும் பாடங்களை கொஞ்சம் கவனியுங்கள். வாழ்க்கையில் ஆண்டவர் சில அடிகளை, சில வேதனைகளை அனுமதிக்கும் பொழுது அதற்கு காரணம் இல்லாமல் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அதை அனுமதிப்பதில்லை. எனக்கு வருகிற பிரச்சனை எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகிறது. எனக்கு வருகிற போராட்டம் என்னை எங்கோ போக சொல்லுகிறது. சபை அதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை செழிக்கும். லோத்துக்கு பிரச்சனை அதிகமாகுது. சோதம் குமரா பட்டணத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அந்த இடத்திற்கு 2 ராஜாக்களும் ஓடி போய்விட்டார்கள், பிடித்து கொண்டார்கள் ராஜாக்களை. அங்கே ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, மீந்தவர்கள். யாருங்க இந்த மீந்தவர்கள்லாம்? எங்கே ஓடிட்டாங்களா? மலைக்கு ஓடுனாங்களே. லோத்தே, உனக்கு வந்த அந்த உபத்திரம் உன்னை மலைக்கு ஓடு என்று முதலே சொன்னதே நீ ஏன் கேட்கவில்லை? ஆழமான வசனத்தை பிரசங்கிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். உங்களுக்கு தெரியாத வார்த்தை. நான் நேற்றுக்கு இதை படித்தப்போ, இன்னைக்கு காலையில் இதை படித்தப்போ அதிகாலையில் இருந்துருச்சு. நான் லோத்தை பார்த்து நான் கேட்ட மாதிரி கேட்டேன், லோத்தே அவனை மலைக்கு ஓடி போன்னு அடுத்துதான்பா கர்த்தர் சொன்னார். ஆனால் அவன் உபத்திரம் உனக்கு முதல்ல சொல்லிடுச்சு. அங்கே எல்லாரும் பிடிக்கப்பட்ட பொழுது, அந்த பட்டணத்தை அந்த ராஜாக்கள் அழிக்க வந்த பொழுது எல்லாரையும் பிடிச்சான். பாதி பேர் மலைக்கு ஓடனானே லோத்தே. அந்த சிறையின் உபத்திரவம்,
அந்த பிரச்சனையின் உபத்திரம் உனக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அவங்க கூட நீயும் மலைக்கு ஓடி போன்னு சொல்லுச்சு, ஆனால் நீ கேட்கல. சொல்லு பக்கத்தில். சில நேரம் நம்ம பிரச்சனை நமக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பக்கத்தில் நல்லா சொல்லுங்கள். ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்கிறீங்க? சில உபத்திரம் எதையோ சொல்லுது பாரு. உன் பிரச்சனை எதையோ சொல்லுது, உன்னை எங்கேயோ போக சொல்லுது. அதை புரிஞ்சிக்க மாட்டோம். நான் எங்கன்னா போயிடுறேன், நான் எதனா பண்ணிக்கிறேன். அது எனக்கு இன்னும் விளங்கலை. எங்கன்னா எதனா இதை பண்ண போகிறேன்னு சொல்லு. எனக்கு பிரச்சனை தாங்க முடியல, நான் இதை பண்ண போகிறேன், நான் சூசைட் பண்ண போகிறேன், நான் தூக்க மாட்ட போகிறேன், மாத்திரை போட போகிறேன். டிசைட் பண்ணு. எதனான்னு சொல்லாத, குழம்பாத. அதுலேயும் இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் விளையாடுவாங்க பாரு. கொக்கா லங்கா, குருவி லங்கா, லங்கா சோப்பு, ராணிப்பட்ட, முத்தாப்பு, கலகலை, வாசனைப்படி வாசனை, எங்க மாடு இழைச்சி போய் தொல்லை குதிரை துறப்பையான். எழுதி வச்சுக்கோ. மாத்திரை தூக்கு 2 போடு, 2 போட்டு சொல்லு. கொக்கா லங்கா, குருவி லங்கா, லங்கா சோப்பு, ராணி. என்ன புரியல? எதனா பண்ணிக்கலாமா இருக்கு, எங்கன்னா ஓடலாமா இருக்கு? நோ. உன் உபத்திரம் உன்னை எங்கே போக சொல்லுகிறது? யோத்தே, எல்லாரும் மலைக்கு ஓடினார்களே, நீ ஒருவேளை ஓடி இருந்தால். எனக்கு அந்த படிக்கும்போது அழ வந்துடுச்சு. டேய், நீ ஓடி இருந்தா உன் குடும்பம் படைச்சிருக்குமாப்பா. அடுத்த வசனமே சொல்லுது, அப்பொழுது அவர்கள் சோதமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். குறிப்பாக 12வது வசனம், ஆபிரகாமின் சகோதரருடைய குமாரனாக லோத்தும் சோதோமிலே மலைக்கு ஓடாமல், மலைக்கு ஓடுகிறவர்களோடு கூட ஓடாமல். நான் சொல்கிற பக்கத்தில் இன்னொரு வெளிப்பாடு சொல்லு. ஓடுற ஆளு கூட ஓடு, தப்பிச்சுப்பேன்னு சொல்லு. மலைக்கு உன் கண்ணெதிரில் ஓடின ஆளை பார்த்தலடா, அவன் கூட நீ ஓடி இருந்தனா உன் வாழ்வு பிழைச்சிருக்கும். சொல்லு. நீங்கள் ஓடுற ஆளை கொஞ்சம் பாருங்கள், தண்டமாகிற ஆளை பார்க்காத. ஊழியத்தில் ஆண்டவருக்கு வைராக்கியம் ஓடுற ஆளை பாரு. உன் காலு தன்னால் ஓட வரும். ஹல்லேலூயா. 38 வருஷமா முடங்கி கிடக்கிறவனை பார்க்காத. அவன் உன்னையும் சோம்பேறிக்கிடுவான். அவன் கேட்பான், நீ மட்டும் என் வழியும் போயிட்டுருக்க. நாங்கள்லாம் பாரு, நாங்கள்லாம் ஒருத்தங்க சொல்கிறாங்களாம், நாங்கள்லாம் சபையில் பட்டு பார்த்துட்டு தான் உட்காந்துட்டாங்களாம். என்ன பட்டு பார்த்தாங்க தெரில, காஞ்சிபுரம் பட்டா, எஸ்எம்சியில் பட்டா தெரில. பட்டு பார்த்துட்டு உட்காரல. உன் வாய் சரியில்லை, நீ உட்காந்த. உன் செயல் சரியில்லை, நீ உட்காந்த. ஆமென். அடுத்த ஆள் ஓட்டத்தை தடுக்கிறது. லோத்தே, மலைக்கு ஓடினவன் கூட நீ ஓடாமல் விட்டது என்ன? நீ சோதமில் குடியிருந்ததுனால அந்த நஷ்டம் என்ன? உன் உபத்திரமும் உன் பிரச்சனை. இப்போ லோத் அங்கே எப்படி இருந்திருப்பார்? ஐயோ, எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் சத்தம். லோத்துடைய கூடாரத்தை சுத்திலும் சண்டை, பயங்கரமாக யுத்தம் நடக்குது. உபத்திரம் தானே இது. அந்த சத்தத்தில் உபத்திரம் என்ன சொல்லியிருக்கோம்? லோத்தே ஓடுடா, மலைக்கு ஓடுறா, எல்லாரும் மலைக்கு ஓடுறான் அப்படின்ற ஒரு சத்தம் லோத்துக்கு கேட்டிருக்கும். ஆனால் இவனும் சோம்பேறித்தனப்பட்டுட்டோ இல்லை என்ன விஷயமோ தெரியல, எங்கே இருந்துட்டான். நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி போய் கூடாரத்துக்குள்ளே குடியிருந்த பொழுது அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவனுடைய எல்லா ஆடு மாடுகள் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. சொல்லு பக்கத்தில், பிரதர் சிஸ்டர், வெளியே சொல்லுங்க. உங்கள் உபத்திரம் உங்களுக்கு ஏதோ சொல்லுது, கேளுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், உபத்திரமும் சொல்லும் உபதேசம். மலைக்கு ஓடுப்பா. ஓடுறவனை பார்த்து கேலி செய்யாத. இப்போ லோத் என்ன நினச்சிருப்பார்? நான் நினைக்கிறேன், மலைக்கு ஓடுறவனை பார்த்து பயந்தாங்க ஒல்லிங்க, ஓடுறானுங்க பார், என்னைய பாரு, அசிங்கம் மாதிரி நிற்கிறேன். இப்போ அசிங்கமாக போயிடுச்சு ஐயா வாழ்க்கையில். ஏன்னா இவரோட கூண்டோட தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயாவை. இப்போ ஆபிரகாம் வந்து இவனை காப்பாற்றி திரும்ப எங்கே கொண்டு வரான்? திரும்ப கொண்டு வந்தா இப்போ என்ன பண்ணியிருக்கணும் இவர்? ராஜா, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு, சோதம் குமார ராஜா, உன்னையே காப்பாற்ற ஆளில் எங்கள் பெரியப்பா உன்னை காப்பாற்றினாரு. இப்போ நான் யார்கிட்ட போயிடுறேன்?
எங்கள் பெரியப்பாட்ட போய்டுறேன். ஏன்னா இந்த சோதமின் ராஜா ஆபிரகாம்கிட்ட கேட்குறான். ஆபிரகாம் போய் லோத்தை மட்டும் கூப்பிட்டு வரலையா, சண்டை போட்டு 2 ராஜாவையும் காப்பாற்றி கொண்டு வரலாம் ஆபிரகாம். இப்போ பவர் யாருது? இப்போ இவருக்கு என்ன சலுகை வந்துடுச்சு அப்படின்னா, லோத்துக்கு அந்த பட்டணத்தில் ஃபுல்லாக அவர் மேலே பெரிய பெருமை. யார் மேலே? லோத்து மேலே. ஏய் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், ஏய் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், அவ்வளோதான். இப்போ ஐயா மிதக்க ஆரம்பிச்சிட்டார். பைபிள் சொல்லுச்சு, முதல்ல அவன் சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டான். எங்கே போட்டான்? அங்கே சோதம் இருக்குன்னா இங்கே எதிர். இப்போ எங்கே போயிட்டார் தெரியுமா? சோதமின் வாசலில் போயிட்டார். சோதமின் வாசல் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வாசலில் யார் இருப்பா தெரியுமா? அந்த ஊர் நியாயாதிபதிகள், அந்த ஊருடைய மூப்பர்கள் தான் வாசலில் இருப்பாங்க. இப்போ லோத்து அந்த ஊரில் பரதேசி என்று சொல்லப்பட்டவன், பரதேசியே வந்தவன் என்று சொல்லப்பட்ட அந்த லோத்து இப்போ பரதேசியை வந்தவன் அல்ல. ஆபிரகாம் தன்னை காப்பாற்றியது நிமித்தம் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை அங்கே வச்சுக்கிட்டு அந்த இடத்தினுடைய மூப்பனாய் மாறிவிட்டான். அவனுடைய உள்ளம் பதைக்கிறது. லோத்தே மலைக்கு ஓடிவிடு, அக்கினியும் கந்தமும் வரப்போகிறது, மலைக்கு ஓடு என்று சொன்னால், ஆண்டவர் என்ன அங்கிட்டு என்னால் போக முடியாதப்பா, சரிவிலை கீழே காண்பிக்கிறான், அங்கே ஒரு சோவார் இருக்கிறது, நான் அங்கே போய்விடுகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் லோத்த மலைக்கு போக சொல்கிறாரு, இப்படி ஏறுறா அப்படின்றாரு. ஏன்னா சோதம் குமரா பட்டணத்தில் மலைக்கு மேலே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, சோதம் குமரா பட்டணம் இங்கே இருக்குது. அவன் கேட்ட சோவார் என்ன பார், புரியும், சோவார் என்ன பார். அந்த சோவார் இங்கே கீழே இருக்குது. இவன் இப்போ இவ்வளோ தூரம் 80 மைல் வரணும், எப்படி கீழே இறங்கி வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் இப்போ வானத்திலிருந்து என்ன பண்ண போகிறேன், அக்கினியை வர வைக்க போகிறேன். கந்தகம் எரிக்கல் ஒன்று வந்து விழப்போகுது. நல்லா புரிஞ்சுங்க, என்ன விழப்போகுது? விண்கல். விண்கல் விழும் இல்லை, விழுந்த அந்த இடம் அக்கினி பிளம்பாயிடும், நெருப்பு குழம்பாயிடும். எரிமலை பார்த்துருக்கீங்களா? எரிமலை வெடித்தா என்ன ஆகும்? லாவா குழம்பு, நெருப்பு குழம்பு என்ன ஆகும்? வெளியில் பொங்கி பொங்கி வரோம்ல, அந்த மாதிரி ஒரு கல் விழப்போகுது. சரித்திரம் சொல்லுது, ஒரு விண்கல் விழப்போகுது. இப்போ நீ இங்கேருந்து கத்தர் என்ன சொன்னார்னா, இப்படி போ, இந்த மலைக்கு ஓடிடு, எங்கே நிற்காத மேலே ஓடு. அப்போது இங்கே வந்து அடிக்கும் பொழுது இந்த மலை எரிமலையாய் மாறி இந்த மலையிலிருந்து குழம்பு எப்படி வரும்? இப்படி வரும். அதனால் நீ இப்படி ஓடினா உன் உயிர் தப்பிக்கும்னு கத்தர் சொன்னால், அவன் இல்லை ஆண்டவரே, நான் எங்கே போகிறேன், சோவார் கிட்டருக்கு போயிடுறேன் அப்படின்னு இப்படி இறங்குறான். இறங்குறப்ப கூட சொன்னார், சரி நான் இந்த சோவாரையும் அழிக்க தான் பிளானு, 5 ஊரையும் அழிக்க போகிறேன், இதுவும் எனக்கு வேண்டாம். இங்கே நான் கந்தகத்தை வர வச்சேன்னா இந்த அக்கினிப்பி அந்த ஊரையும் என்ன பண்ணும்? எரிச்சிடும். சரி, உனக்காக ஒன்று பண்ணுறேன், இதை விட்டுறேன், சீக்கிரமாக போ, பின்னிட்டு பார்க்காத அப்படின்னு சொன்னார். இப்படி ஓடி வராங்க. அவங்க பின்னாடி அந்த குழம்பு வந்துக்கிட்டு இருக்குது, கந்த கடை அக்சைடு நெருப்பு குழம்பு பாறையில் உருகி வந்துட்டு இருக்குது. வேகமாக கீழே ஓடுறாங்க. அவள் பின்னிட்டு பார்த்த பொழுது அந்த நெருப்பு குழம்பு அவளை மூடிவிட்டது. அவள் உப்புத்தூணாய் மாறிப்போனாள். உன் உபத்திரம் உனக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகிறது, மலைக்கு ஓடிப்போ. 2வது உபத்திரம் என்ன சொல்லு தெரியுமா? திரும்பி பார்க்காத. சொல்லுங்கள், திரும்பி பார்க்காத. எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையை விட்டு அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. என்ன கஷ்டம் வந்தாலும் திரும்பி பார்க்காத, என்ன போராட்டம் வந்தாலும் திரும்பி பார்க்காத. அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் அழகாய் சொல்லும், பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அல்லேலூயா. நான் யார் பின்னாடி போக பார்த்தேன்? இயேசுவின் பின்னாடி போயிட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்,
நான் இனி திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும். இப்போது லோத்து இழந்துட்டார். உபத்திரம் சொல்கிற பாஷையை புரிஞ்சிக்காமல் இறந்துட்டான். யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபுக்கு உபத்திரம் வருது, ரொம்ப நெருக்கம் வருது, ஏமாற்றம் வருது. இப்போ ஆண்டவர் சந்திக்கிறாரு. அந்த இடத்துல அவரை பார்த்த உடனே அவர் பாதத்தை இருக்க பிடிச்சிட்டு சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை விட்டால் எனக்கு ஒரு வழி இல்லை. நான் எங்கே பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்ல முடியும். உபத்திரம் சொல்லுது, அவரை பிடி. சொல்லு. உபத்திரம் என்ன சொல்லுது? மற்றவன் ஓடுறான்ல, ஓடுறவன் பின்னாடி ஓடு. உபத்திரவத்தை பார்க்காத, கத்தருக்கா ஓடிட்டே இரு. 38 வருஷமாக கிடக்கிறவனை பார்த்தனா உன் வாழ்க்கையும் உருப்படாது. வியாதி உள்ளவனை பார்த்தா உன் வாழ்க்கை உருப்படாது. ஓடிட்டே இரு. என்ன வந்தாலும் ஓடு, எது இருந்தாலும் ஓடு. சொல்லு. பக்கத்தில் ஓடுறவங்க பிறகு ஓடுங்க. ஆமாம், அங்கேருந்து மலைக்கு ஓடுறவன் கேனையா? யோசிச்சு பாருங்க. ஓடுங்க. சொல்லுங்கள், ஓடுங்க. யாரெல்லாம் நல்லா ஊழியம் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் கடவுளுக்கு நல்லா ஓடுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், தண்டங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்காத. அதை ஃபாலோ பண்ணால் உன் வாழ்க்கையும் தண்டமாகிடும். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்கள். சொல்லு. கண்டங்களை தாண்டுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டங்களை, அதே போல் தண்டங்களையும் தாண்டுங்கள். கண்டங்களை மட்டும் தாண்டாதீர்கள், தண்டங்களையும் கொஞ்சம் தாண்ட வேண்டியிருக்குது. ஏன்னா எல்லாரும் மலைக்கு ஓடியிருப்போம். எனக்கு இந்த வார்த்தையை இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் பாரு. எல்லாம் ஓடுறான், தப்பிச்சு ஓடிருக்கலாம் நீ. சரி, ஒரு தடவை உபத்திரம் மலைக்கு போ சொன்னப்போ நீ போல. இப்போ ஆண்டவரே வந்து மலைக்கு ஓடுறான்றாரு, ஓட மாட்டான். உபத்திரம் சொல்லுது, மலைக்கு ஓடிப்போ, திரும்பி பார்க்காத. மூணாவது, அவரை பிடி. சொல்ல, அவர் பாதத்தை பிடி. உன் உபத்திரவத்திற்கு ஒரே வழி ஆண்டவருடைய பாதத்தை பிடி. மனுஷனுடைய காலை பிடிக்காத. மற்றவன் காலை பிடிச்சு ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த பிழைப்பு நமக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அவரை மாத்திரமே பிடிக்கிற அந்த அனுபவம் உனக்கு வேணும். சபைக்கு பக்கத்தில் சொல்லுங்க, அவரை மாத்திரம் பிடிங்க சிஸ்டர், பிரதர். யாக்கோபு பிடிச்சான். என்னை ஆசீர்வதிச்சல்ல, உங்களை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். ஆண்டவரை, நீர் என்னை ஆசீர்வதிக்கும். என் பிரச்சனை எனக்கு ஏதோ ஒன்று காட்டுது சிஸ்டர். சொல்லுங்கள், உன் பிரச்சனை உனக்கு ஏதோ ஒன்று காட்டுது, எங்கோ ஒன்று போக சொல்லுது, உன்னை எதையோ மாற்ற சொல்லுது, உன்னை மனம் திரும்ப சொல்லுது, உன் வாழ்க்கையில் வேண்டாத பாவங்களை விடுன்னு சொல்லுது, உபத்திரமாக சொல்லுது. ஆனால் மேலும் மேலே ருசியாக பாவம் செய்கிற ஆள்லாம் உண்டு, சுவச்சி செய்கிற ஆள்லாம் உண்டு. ஆமென். என்ன மெசேஜ் கேட்டாலும் என்ன வார்த்தை கேட்டாலும் பாவத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அந்த மெசேஜ் நேரம் மட்டும்தான் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்தால பாவத்தை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, தண்ணீர் இருக்குப்பா குடிடான்னு சொல்லி அனுப்புனா வேக வேகமாக ஓடுறானுங்க. ஐயோ 3 நாளாக தண்ணி இல்லை. தண்ணியை பார்த்த உடனே கொதிக்கிறான், படுக்கிறான், பிறல்றான், அள்ளி குடிக்கிறான், நினச்சிக்கிறான், பயங்கரமாக பண்ணுறான் உலகம். அல்லேலூயா. தப்பு செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுற ஆளை கொஞ்சம் அவுத்து விட்டிங்கன்னு வச்சுங்க, அவன் ரொம்ப பரண்டு செய்வான். ஆசாசியம். கர்த்தர் பார்த்தாரு, அவனெல்லாம் ஒரு ஓர வைடா. ஒரு 300 பேர் மட்டும் இப்படி குனிஞ்சி ஒரு பக்கம் பட்டயம் கையில், அந்த பட்டயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கையால் அப்படி அள்ளி மலைக்கு மேலே சத்துரு நிற்கிறான். அவன் எங்கேருந்து அம்பை எழுதில போகிறானோன்னு சொல்லி தண்ணி அள்ளி இப்படி நக்கி குடிச்சு அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனை கூப்பிடுறான் 300 பேரை. தண்ணி குடித்தா கூட, தான் தாகத்துக்கு போய் அனுபவித்தால் கூட, அவன் கண் முழுக்க அந்த திட்டத்தின் மேல் இருக்கிறது, அவன் பார்வை முழுக்க எதிரி மேல் இருக்கிறது. அந்த 300 பேரை கூட்டிட்டு வா. ஆமென். மற்ற ஆள் 9,700 பேர் இஷ்டம் போல் அனுபவித்தார்கள். 3 நாளாக தண்ணி இல்லாத பஞ்சம் கிடச்ச ஒன்று அட்ராசிட்டி கிடச்சான்.
சபையே, பாவத்தை இஷ்டம் போல செய்யாத. உடல் இருக்குது, உடம்பு இருக்குது, அநியாயம் பண்ணாத. எந்த வியாதி பிடிக்கும்னு தெரியாது. நான் சொல்லட்டுமா, பாவம் செஞ்சனா நீ நல்ல சாவ மாட்ட. எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும். அணுவா சாவ. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அணுவா சாவ. சரீரம் இருக்குதுன்னு சொல்லி செஞ்சிட்ருக்காத, விட்டுரு. அவரை பிடி. அதான் பைபிள் காட்டுது, அவரை பிடி. போதும்டா யாக்கோப்பு, நீ ஏமாத்துனது போதும். உபத்திரவம் சொல்லுது. நீ சும்மா ஏமாற்றி அடுத்த பிழைச்சின்னு நினச்ச அந்த தாட்டை எடுத்துரு யாக்கோப்பே, எடுத்துரு. அவரை பிடுறா, இப்போவாச்சும் பிடுறா. இப்போ பிடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரும். இது ஏதோ ஒரு மெசேஜ் எடுக்காத. அவங்ககிட்ட பேசுகிறாரு, இண்டிவிஜுவலாக பேசுகிறார், தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். விட்டுரு, வேண்டாம் சொல்லு. பக்கத்தை சொல்லுங்கள், விட்டுருங்க, வேண்டாம் விட்டுருங்க. உன்னை நம்புகிறோம், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். இருக்குதோ இல்லையோ சொல்லி விடுமா. சொல்லுங்கள். குடும்பம் உன்னை நம்புது, உன் பிள்ளைங்க உன்னை நம்புது, உன் மனைவி நம்புது, உன் கணவன் நம்புது. வேணாம் சொல்லு. வேணாம், அழு முடிஞ்சால் பக்கத்தில் அழுது கூட சொல்லு. வேணாம், இந்த ஒரு பாவம் மட்டும் வேண்டாம் சொல்லு. ஐயோ அப்படின்ற சத்தம் வேண்டாம். நானுடைய சமூகத்தில் போய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தாரே. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி நல்ல பலத்த சத்தமா. ஓ ரிபாபாரா கரமாரா ஜீசஸ் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தாரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. நான் அப்படி கத்தனையா? ஐயோ ஐயோன்னு கத்துற கூட்டமா இருக்கக்கூடாது. சொல்லு, இன்னைக்கே விட்டுரு, இன்னைக்கே விடு. நிறைய விஷயத்தை நான் சொல்றேன். யாக்கோபு, நீ ஏமாத்துனது போதும். உன் பாடு உனக்கு ஒன்று சொல்லுது. ஏய் பிடுற, அவரை பிடிச்சிட்டா உன் கேரக்டர் மாறிடும்.
ஆனால் யாக்கோபு கீழ்ப்படிஞ்சான், உபத்திரம் சொல்கிறத கேட்டான். பாடு சொல்கிறத மனைவிட்ட போய் சொன்னாலும் மனைவிக்கு புரியல. உங்க அப்பா என்ன 10 முறை ஏமாத்தினாண்டி, உங்க அப்பா 10 முறை சம்பளத்தை மாத்திரான், உனக்கு 7 வருஷம் அவளுக்கு 7 வருஷம், அதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு உழைச்சேன், இப்பவும் உங்க அப்பா மாத்திக்கிட்டே இருக்கான். ஏன் மாத்திக்கிட்டே இருக்கான்? எனக்கு வலிக்குது, என் சம்பளம் என் குடும்பத்தை நான் எப்ப பாப்பேன், அழறான். இந்த உபத்திரம் அவனுக்கு ஒன்று சொன்னிச்சு, ஏய் அவரை பிடி, எல்லாம் நடக்கும் பிடி அப்படின்னு நான் பிடிச்சா, இன்று வேண்டுமே இப்போ தாருமே பொழுதே விடிந்தாலும் உம்மை விடேனே. பிடிச்ச ஆண்டவரை, வாழ்க்கை மாறிடுச்சா? கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார் சபையே. அப்படியே சிம்சோன் நினைச்சேன், ராத்திரி யோசிக்கிற சிம்சோன், சிங்கம் உன்னை வந்துச்சுப்பா, உன்னை கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துச்சு. இப்போ ஆண்டு விட்டாரா? காப்பாற்றினாரா? அந்த உபத்திரம் சிம்சோனுக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? பெலிஸ்தருடைய பெண்ணை பார்க்க போகும்பொழுது தான் சிங்கம் குறுக்கிடுது. அந்த குறுக்கிட்ட சிங்கத்தின் வேதனை சொல்லுது, திரும்பி போயிடு. சொல்லுங்க, 4வது திரும்பி போயிடு. நான் அந்த பிரசாத தியானம் பண்ணல, எழுதிட்டு வரல, ஆவியானவர் பேசுகிறாரு. உபத்திரம் சொல்லுது, திரும்பி போயிடு. சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சை முடிச்ச உடனே திரும்பி போயிடு, அதோட அடுத்த வாரம் காலையில் திரும்பி வந்துரு. ஹல்லேலூயா. சிம்சோனே திரும்பி போயிடுப்பா, வேண்டாம், அந்த பெலிஸ்திய பெண் உனக்கு வேண்டாம். நீ நசரேய விரதம் கொண்டவன், அபிஷேகத்தை பெற்றவன், உனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சிங்கம் குறுக்கிட்ட பொழுது ஆவியானவர் அங்கே இறங்கி அவனை விடுதலை செய்து சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழிப்பது போல கிழித்து போட்டான். சிங்கத்தை கிழிக்க முடிஞ்ச உன்னால் அந்த உபத்திரவம் பேசும் பாஷையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பாடு சொல்லுகிறது, சிம்சோனே நீ திரும்பி போ. சில இடங்கள்ல நீங்க போறப்போ ஆவியானுடைய அந்த வார்த்தை உன் பிரச்சனையில சொல்லும், திரும்பி போ. சொல்லுங்க, திரும்பி போ. நீ எங்கிருந்து வந்து அங்கே திரும்பி போ. அப்பெல்லாம் பேய் ஓட்டுறப்போடு நான் அந்த பேய்க்கு அதான் சொல்லுவோம், இயேசுவி நாமத்தில் எங்கேருந்து வந்து அங்கேயே போடணும். அதுவும் கேட்டு போயிடும். சொல்லு பக்கத்தில், பேய் கூட திரும்பி போகுது, நீ திரும்பியே போக மாட்ட. இப்ப இந்த ஆள் இங்கிருந்து போன அப்புறம் திரும்ப பெலிஸ்தரிடத்தில் போயிடும். அந்த தெளிலால் மடியிலே படுக்கிறான். உபத்திரம் சொல்லுகிறது, பெலிஸ்தர் எல்லாம் அவனை வந்து சாகடிக்க வருகிறார்கள். ஆவியானவர் உடனே இறங்குகிறார். இறங்கி அவன் கட்டுகள் அறுக்கிறது, பெலிஸ்தரை கொன்று போடுகிறான். 1000 பேரை தாடை எலும்பை எடுத்து அடிச்சு போட்டான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை இந்த பெலிஸ்தரை கொன்றான். அப்போ அவனை எதிர்ப்பு வந்தார்கள், அவனை அடிக்க வந்தார்கள். அந்த உபத்திரமும் கூட சொல்லுகிறது, சிம்சோனே திரும்பி போ. Not only God say one time, அந்த சிங்கத்தினிடத்தில் போகும்பொழுது சத்தம், திரும்பி போ. திரும்ப அதே பெலிஸ்தர் இடத்துல போகிறான் பெண்ணை பார்ப்பதற்கு. அப்பொழுது 1000 பேர் வருகிறார்கள். அப்பொழுதும் அந்த உபத்திரவம் சொல்லுகிறது, சிம்சோனே திரும்பி போ. உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, திரும்பி போ. சபையே, எத்தனை பேர் சொல்றீங்க என் கூட ஆவியானவர் பேசுறார்? உன்னை குறித்து ஒரு அபிஷேகம் இருக்குதுப்பா, உன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காருப்பா. சொல்லு, திரும்பி போப்பா. சொல்லு, பக்கத்துல பார்த்து, இந்த பாவம் வேணாம், திரும்பி போ. பெலிஸ்தர் வேணாம், திரும்பி போ. பெலிஸ்தரோடு எனக்கும் உனக்கும் உறவு வேண்டாம். That may spoil your life. அழிச்சிடும், உன்னை அழிச்சிடும்.
சொல்லு பக்கத்தில், எதையும் நம்பி பாவம் செய்யாதீங்க. இழந்துருவேன். அல்லேலூயா. அழகை நம்பி எத்தனை பேர் இழந்து உட்கார்ந்தாங்க தெரியுமா உனக்கு? யூ கோயிங் டு see the cinema actors. நடிகைகளை கொஞ்சம் போய் பாருங்கள். ஒரு நடிகையும் நல்ல மரணம் இல்லை. எல்லா நடிகைகளுக்கும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டால் காரணம் என்ன? பாவம். எந்த தேகத்தை வைத்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறாயோ அந்த தேகத்தை புற்றுநோய் பற்றி பிடிக்கும் என்று அவர்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது. எஸ்கேப்.